எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 வடிவ நடைப்பயிற்சி தான். இது 8 வடிவ நடைப்பயிற்சினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்களே இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. இதோட பலனை உங்களுக்கு கண்கூட தெரியும். ஓகேவா? இது என்னன்னு நான் சொல்கிறேன். எளிய முறையில் பிரமிக்கத்தக்க ஆரோக்கியம் பெறும் முறை தான் சித்தர்கள் வழிகாட்டிய இந்த 8 வடிவ நடைப்பயிற்சி. தினமும் 15 முதல் 30 நிமிடம் வர 1 அல்லது 2 வேளை செஞ்சா போதும். காலை நேரத்திலோ அல்லது நேரம் கிடைக்கும் போதோ ஒரு அறையிலோ அல்லது வெட்ட வெளியில எங்கேயாவது இருந்து செய்யுங்க. கிழக்கு மேற்காக கோடு வரைந்து அதே போல 10 அடி விட்டு கோடுகளை வரைந்து அதற்குள்ள 8 வடிவில் நடைபயிற்சி செய்யணும். அதாவது 2 வீலர் லைசன்ஸ் வாங்கும் போது நம்ம எட்டு போடுவோம்ல, அத மாதிரி. இப்பயிற்சிய தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அல்லது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செய்யணும். 15வது நிமிட முடிவுல 2 நாசி துவாரங்களின் மூலம் உள்ளிழுக்கப்பட்ட முழு மூச்சு காற்றையும் உணரலாம். அதுக்கப்புறமா நடைப்பயிற்சியானது மேலும் 15 நிமிடம் நேரம் தொடரணும். இதற்கு இடைப்பட்ட நேரத்துல மார்பு செளி தானாவே வெளியே காரி உமிழ்வதாலோ அல்லது கரைந்து இறங்குவதை நாமளே உணரலாமா. இதோட பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சியை காலை மாலை 1 மணி நேரம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா உள்ளங்கை விரல்கள் இரத்த ஓட்டத்தினால சிவந்திருப்பதை காணலாமா. 70 வயது 50ஆக குறைந்திருக்குமாமா. முதுமை இளமையாகுமா. சர்க்கரை வியாதி குறைந்து முற்றிலும் குணமடையுமாமா. குளிர்ச்சினால ஏற்படும் தலைவலி, மலச்சிக்கல் தீரும். முழுமையாக சுவாசிக்கப்படும் மூச்சு காற்றால 5 கிலோ பிராணவாயு உள்ளே சென்று மார்பு செளி நீக்கப்படுமாமா. 2 நாசிகளும் முழுமையாக சுவாசிப்பதனால நாசியில உண்டாகும் சளியிலிருந்து நிவாரணம் கிடைக்குமாமா. கண் பார்வை அதிகரிக்கும். ஆரம்ப நிலை கண்ணாடி அணிவது தவிர்க்கப்படுமாமா. மற்றவங்களுக்கு மூக்கு கண்ணாடியோட பாயிண்ட் அதிகமாகாமல் பாதுகாக்கப்படும். ஓகேவா? செவிகளோட கேட்கு திறன் அதிகரிக்கும். உடலில் உள்ள அதிகப்படியான 5 கிலோ பிராணவாயுவால உடல் சக்தி பெறுமாமா. செவிகளை கேட்கு திறன் நல்லா அதாவது எப்படி சொல்றது, மந்தமா இருந்தா கூட நல்லா கேட்கும். காது வலியெல்லாம் தீரும்னு சொல்றாங்க. காலையிலும் மாலையிலும் 1 மணி நேரம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா ஹெர்னியா, குடல் இருக்க சொல்றாங்க பாத்தீங்களா, ஹெர்னியா அது தீரணுமாமா. அளவான நடைப்பயிற்சியால இரத்த அழுத்தம் குறைக்கப்படுதாமா. 2 வேளை 30 நிமிஷம் செஞ்சோம்னாக்கா பாத வெடிப்பு, வலி, மூட்டு வலிகள் மறைஞ்சிருமாமா. முதியோரும் நடக்க இயலாதவரோ யாரோட மற்றவங்களோட ஹெல்ப்போட சக்கரை வண்டியின் மூலம் இந்த பயிற்சியை செஞ்சு பலனடையலாமா. இது நம்ம எல்லாருமே இத பரிசோதிச்சு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. இது ஃபேஸ்புக்ல எல்லாத்துலயுமே வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க 1 or 2 months செஞ்சு பாருங்க, உங்களுக்கே அதோட வித்தியாசம் தெரியும். ஓகேவா? இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.